ஏண்டா பிக் பாஸ் பார்க்குற ஒட்டு மொத்த தமிழ் மக்களும் அந்த அளவுக்கு லூஸா இருக்கும்னு நினைச்சிட்டீங்களாடா? இவ்வளோ பெரிய ஷோ நடத்துற ஒரு பெரிய வித்தக்காரனா இருக்கிறனால தான் உன்னால ப்ரோமோங்கிற பேர்ல இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி போட்டு மக்களை ஏமாத்துறேன். நான் சத்தியமா நினைச்சேங்க. ஏன் இந்த வீடியோ இவ்வளோ லேட்டாக போடுறேன்னு கூட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யாராவது ஒரு ரிவ்யூவர் இந்த மாதிரி நம்மளை முட்டால இந்த ப்ரோமோ ஆக்கியிருக்குன்னு நிச்சயமாக கண்டுபிடிச்சுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி யாராவது என்ன மாதிரி சிமிலர் தாட்ஸ் இருந்து அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவங்கள பற்றி நீங்கள் போடுங்க. நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹைஃபை அடிக்கிறேன். இந்த ப்ரோமோடைய மொத்த கம்யூனிகேஷன் என்னன்னா, கெட்டதா இருந்தவரை தூக்கிட்டோம், நல்லதா ஒருத்தவரை கூட்டிட்டு வந்துட்டோம். அதனால இனிமே இந்த கேம் சூப்பரா இருக்கும், நீங்க வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணலாம், எங்களை நம்பலாம் அப்படின்னு ஒரு வித்தையை நம்ம கண்ணு முன்னாடியே கட்டுறாங்க இந்த ப்ரோமோங்கிற பேர்ல. இவன் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோமா, வெட்டி கூறு போடுவோமா, இவன் ப்ரோமோல என்ன சொல்ல ட்ரை பண்ணான்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் வாட்சிங் த வீடியோ. சரி, முதல்ல இந்த ப்ரோமோல என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க, எப்படிலாம் முட்டாளாக்க ட்ரை பண்ணாங்கிறத கரெக்டா அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அப்புறம் இதுல இருக்கிற ஹிடன் மெசேஜ் நம்மளை எப்படி ஏமாத்தாங்கிறத அடுத்ததா சொல்றேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒரு டெய்லர் வராரு. அந்த டெய்லர் வந்து அப்படியே அளவு எடுத்து அப்படியே அழகா ஒரு சூட்டை தைச்சு அவர் போட்டதுக்கு அப்புறம், சார் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்க சார் அப்படிங்கிறாரு. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்குங்க, டெய்லர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லர் மேட்னா அதாவது நம்ம ஒரு ரெடிமேட்ல போய் நம்ம துணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெடிமேட் துணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட பத்துமே தவிர நம்மளுக்கே செஞ்ச மாதிரி இருக்காது. ஆனா ஒரு டெய்லர் கிட்ட போய் நம்ம ஒரு துணியை வாங்கி நம்ம தைச்சு அதை போட்டானா அது நம்மளுக்கே செஞ்ச மாதிரி அப்படியே நம்ம உடம்போட கச்சிதமா ஒட்டும். என்ன சொல்ல வராங்கன்னா, கமல் சார் வந்து இந்த ஷோக்கே ஆன ஆள் கிடையாது. he was not made for the show. நீங்க தான் சார் கரெக்டான ஆள், you are tailor made for the show அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிலை நிறுத்துறாங்க விஜய் சேதுபதி சார். சரி, இதுல ஹிடன் விஷயம் என்னன்னு பார்ப்போம். இந்த டெய்லர் மேடா வந்து இவரை தான் வந்து கரெக்டான ஆளுன்னு சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் சீசன் 8ல தான் உங்களுக்கு புரியுமா? சீசன் 6 வரைக்கும் தலையில தூக்கி வச்சுல கொண்டாடினீங்க, அப்போ ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது. சீசன் 7க்கு அப்புறம் தானே இப்படி மாறிச்சு. மாறினதுக்கு காரணம் கமல் சாரா இந்த நிறுவனமா அப்படின்னு உங்களுக்கு லைட்டா தோணல? இந்த மொத்த ப்ரோமோமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வரும். அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா ஸ்டார்டிங் பாயிண்டா இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த பாயிண்ட். ஏன்னா அவரு சரியான ஆள் கிடையாது, இவர் தான் சரியான ஆள், மாறியாச்சு, அதனால நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு அவங்க உங்களை நம்ப வைக்கிறாங்க. அப்புறம் எல்லா வர பாயிண்ட்டுமே சீசன் 7 நோக்கி கமல் சார் செஞ்ச பிழைகளை மட்டுமே தான் பேசுது. கமல் சார் மட்டும்தான் நான் பிழைகளை செஞ்சாரு. பிக் பாஸ் நிறுவனம் உனக்கு பேரு முகம் அதெல்லாம் இல்லைன்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி நீ இருக்க, சூட்சமா கயிறு உன் கையில இருக்கு, எல்லாருமே உன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்க, நீ சொல்றபடிதான் நடந்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? சரி, மொத்த தப்பையும் கமல் சார் மேல கெட்டலான்னு நீ முடிவு பண்ணிட்ட. அடுத்தது என்ன பேசுனாங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஒரு கார்ல உட்காராரு. கார் டிரைவர் சொல்றாரு, நீங்க இந்த ஷோவை உண்மையிலேயே வந்து நல்லபடியா நடத்தணும்னா கார் வலம் போகக்கூடாது, ஊர்வலம் போகணும் அப்படிங்கிறாரு. அதாவது கமல் சார் மக்களோட மக்கள் இல்லாம மக்களுடைய இன்புட்ஸை வாங்காம சீசன் 7 செஞ்சாரு இல்லையா, அதை வந்து அப்படியே சுருக்குன்னு காட்டுறாங்களாம். ஏன் சீசன் 7ல மட்டும் மக்கள் சொல்ற இன்புட்ஸை கமல் சார் வாங்கல? ஏன் சீசன் 6 வரைக்கும் கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட் வந்தா கமல் சார் ரோஸ்ட், கமல் சார் ரோஸ்டிங், கமல் சார் சிங்கம் போன்ற கேள்விகளை கேட்டார்னு சொல்லிட்டு பயங்கர பிஜிஎம்லாம் கொடுத்து பல ரிவ்யூவர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணோமே. அப்போ சீசன் 7ல மட்டும் தான் பிரச்சனை நடந்தது. சீசன் 7ல மட்டும் தான் அவர் வந்து இந்தியன் 2 பட ஷூட்டிங்ல இருந்தாரு. ஸோ அவரால் அந்த விஷயங்களை கவனிக்க முடியல. அவர் கம்ப்ளீட்லி பிக் பாஸ் டீம் கொடுக்குற டேட்டாவை வச்சுதான் அந்த ஹோஸ்டிங் பண்ணாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை நம்மளுக்கு தெரியாமலேயே மறக்க ட்ரை பண்ண வைக்கிறாங்க இவங்க. அதாவது இவர் கார்லயே இருந்தாரு, போனாரு, வந்தாரு, ஆனா மக்கள் சொல்றதை கேட்கவே இல்லை. அவர் பட ஷூட்டிங்ல இருப்பாரு, அவர் ரொம்ப பிஸியா இருப்பாருன்னு அந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே இவங்களுக்கு தெரியாதா? ஏன் அப்படி இருக்கும்போது இவரோட சின்சியரிட்டிக்கு பங்கம் வரும்னு சொல்லிட்டு அப்பவே இவங்க ஒழுங்கு பிள்ளையா இருந்தாருன்னா ஹோஸ்ட மாத்திருக்க வேண்டியது தானே. ஏமாத்தல. அடுத்தது குரூப்பிசம் பண்றவங்கள ஓட விடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூமர் அங்கிள் சொல்றாரு. இது மாயா பூர்ணிமா கேங்க கமல் சார் வேற லெவல்ல வந்து பயங்கரமா கேள்விகள் கேட்பாருன்னு நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தோம். ஆனா அது கேள்விகள் கேட்கறத விட்டுட்டு பார்ஷியாலிட்டியில தப்பு பண்ணியா சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு உட்காத்தி வச்சிருப்பாருல, அந்த காண்ட மக்களுடைய காண்ட புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு காரணம் அவன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்ததுங்க. சீசன் 7ல மட்டும் இந்த குரூப்புக்கு இவர் எதுக்கு இவ்வளவு பார்ஷியாலிட்டி காமிச்சாருன்னு நீங்க யோசிச்சு கொஞ்சம் பாருங்களேன். ஏன் இதே கமல் சார் தான் கவின் சாண்டி அவங்க ஒரு குரூப் பண்ணும்போது ஒட்டச்சு விட்டாரு வீக்கெண்ட்ல. அதே மாதிரி சீசன் 6ல வந்து மைனா ஒரு கேங் பண்ணாங்க, அவங்க செட்டெல்லாம் சேர்ந்து அதை உடச்சு விட்டாரு. த ஃபேமஸ் அன்பு கேங் அதை உடச்சு விட்டாரு. இந்த மாதிரி கேங் எல்லாம் ஃபார்ம் ஆகும் போது டப்புன்னு உடைச்சாரு. மாதிரி சிங்கம்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சோம்ல, இவர் ஏன் 7th சீசன்ல மட்டும் மாயா கேங்குக்கு இவ்வளோ தற்காப்பு கொடுக்குற, அதாவது இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து வந்தாரு? இவரா செஞ்சாரா இல்ல இவரை யாரா செய்ய வச்சாங்களா?
அடுத்தது நல்லது கெட்டது 2 தக்காளியை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அதை இன்னும் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு தான் கண்டுபிடிக்கணும்னு இன்னொரு குத்து. அது என்னன்னா, கமல் சார் மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்கெல்லாம் வந்து வீக்கெண்டில் ஒரு மாதிரி பம்மெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதாவது அதை பார்த்துட்டு அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஆப்வியஸாக இவங்க இது என்ன மேஜராக பிரச்சனை வந்ததுன்னா, இந்தியன் 2 படம் ஷூட்டிங்கில் அவர் வந்து பயங்கரமாக இந்தியன் 2 இந்த கல்கி இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது பயங்கர டிஸ்ட்ராக்டடாக இருந்துட்டாரு, அவரால் டைம் இல்லை. அப்போ இவருக்கு நிச்சயமாக அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க டீம், கவலைப்படாதீங்க சார், என்னெல்லாம் அங்கே நடக்குதோ அங்கே அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு எடிட் பண்ணி உங்ககிட்ட நாங்கள் வழங்கிடுறோம், அந்த வச்சு நீங்க வந்து ஹோஸ்டிங் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இப்படி வந்து ஒரு நிறுவனம் சொல்லுதுன்னா, நம்ம ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யறோங்க, நம்ம கம்பெனியை நம்பிட்டு தானே வேலை செய்யறோம், கடைசியில தானே நம்மளுக்கு அந்த மாச சம்பளம் கொடுக்குறான், அதே மாதிரி சம்பளத்துக்கு வேலை செய்யற கூலி தானே, நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, கம் வாட் மே, பெரிய இமேஜ் ஸ்மால் இமேஜ் எப்படி இருந்தாலும் an actor is an actor. அந்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு வழங்கப்படுது, டேட்டா அவங்களுக்கு கொடுக்கப்படுது, சேலரி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ அவங்க எல்லாரும் அந்த சேலரிக்காக உழைக்கிற நம்ம வர்க்கம் மாதிரி அவங்களும் அப்படிதான். ஸோ அவங்க நிச்சயமா அந்த நிறுவனத்தை அவர் கண்மூடித்தனமா ட்ரஸ்ட் பண்ணாரு. ஸோ நிச்சயமா இதை வந்து அவருடைய இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியாத அவர்கிட்ட இருந்த இந்த வீக்னஸை அந்த பிபி நடத்துகிற நிறுவனம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மாயா கேங்குக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு அண்டு கொடுத்தது நிச்சயமான உண்மை. அதனால தான் நம்ம எந்த காலத்துலையுமே வேற எந்த சீசன்லையுமே, அதாவது ஒரு 6 சீசன் பிளஸ் ஒரு அல்டிமேட்ல இந்த அளவுக்கு பார்ஷியாலிட்டி கமல் சார் ஒருத்தர் மேலே காட்டினாரான்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கூட நிச்சயமா இருந்திருக்காது. இட் சவுண்ட்ஸ் வெரி ஷேடட், ரொம்ப ஷேடியா இருந்தது இந்த சீசன் 7. அது அவர் தனியா ஒரு தனி மனிதனா செஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஆனா இந்த பழியும் இந்த பாயிண்ட் சொல்லி அவர் தலையிலேயே கட்டிட்டாங்க. 5வது பாயிண்ட் தான் பெரிய ஆணி, கிட்டத்தட்ட முதுகிலேயே குத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த பிகிபி நிறுவனம் கமல் சார் மேல. அதாவது உனக்கு ரெட் கார்டு வந்து எதுக்கு கொடுக்கணும்னு தெரியும்னு ஒரு சின்ன பையன் சொல்றான், அதை வந்து உனக்கு கொடுக்க தெரியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்கிறான். அதாவது கமல் சாருக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஈகோ இருக்குங்க. அதாவது யார் சொல்றதையும் அவர் கேட்க மாட்டாரு, தானா தான் டிசைட் பண்ணுவார். இதை வந்து பாசிட்டிவா எடுத்தா பாசிட்டிவ், நெகட்டிவா எடுத்தா நெகட்டிவ். இப்போ அந்த ரெட் கார்டு விஷயத்தை தான் முழுமையா இதுல வந்து கொண்டுட்டு வராங்க. ஏன்னா அதுல தான் மேக்ஸிமமா மக்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனாங்க, அவங்க டைம் கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆச்சு, முட்டாளாக்கப்பட்டோன்ற வரைக்கும் பீப்புள் காட் கார்னர்ட். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நான் யார் வேணாலும் இருக்கட்டுமேங்க, ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஓப்பன் ஃபோரத்துல பிக் பாஸ் மாதிரி இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துல தன்னுடைய பாடி பார்ட்டை ஒரு அசிங்கமா ஒரு ஆண் வர்ணிச்சாங்கிறத ஆணித்தனமா வைக்கும் போது நிச்சயமா அவளை நம்ப தான் செய்வாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒண்ணு அந்த பொண்ணு முட்டாளா இருக்கணும், இல்லாட்டி அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு பேக்கிங் இருந்திருக்கணும். ஸோ அந்த பொண்ணு பூர்ணிமா முட்டாள் இல்லைன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அதர் ஆப்ஷன் தானே ஆப்வியஸ். என்னன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மக்கள் கொடுத்த அந்த குறும்படம் இருக்குல்ல, அதை ஒருவேளை கமல் சார் கிட்ட கொடுத்துருந்தா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் கிட்ட அந்த கெட்ட விஷயம் என்ன சொன்னாங்கிறத டீட்டெயிலா சொல்ல வரும்போது ஸ்டாப் பண்ணுங்க, வேண்டாம், இதுக்கு மேல போக வேண்டாம்னு சொன்ன கமல் சார் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்திருந்தா இந்த மாதிரி ஒரு அவமானமும் ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஒரு மூஞ்சியில ஒரு ஃபீலிங் வந்து ஒரு நடிப்பால கொண்டுட்டே வர முடியாது. சோ ஹி வாஸ் நாட் கிவன் த இன்ஃபர்மேஷன். அவருக்கு உண்மைகள் மறைக்கப்பட்டதுங்கிறது ஊர்ஜிதமா இங்க வந்து ப்ரூவ் ஆகுது. அப்போ ரெட் கார்டு கொடுத்தது தப்பா, ரெட் கார்டு கொடுக்கிற ஒரு ஆள்கிட்ட உண்மைகளை மறைச்சது தப்பா? ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா இந்த வீடியோவை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இந்த விஷயத்த மட்டும் சொன்னா நம்ம எப்படி டிசிஷன் எடுத்திருப்போம்? கமல் சார் பண்ணது ஒரே ஒரு தப்பு தாங்க. இந்த குறும்படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாரி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கப்பட்டது, ஐ வாஸ் நாட் இன்ஃபார்ம்ட் அபவுட் இட், இல்லாட்டி நான் சின்சியரா இதை கவனிக்கல, இதை நான் பார்க்காம இருந்துட்டேன் என்னுடைய சில காரணங்களால, அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கதையே சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்க, விஜய் வர்மா வந்து அந்த ஒரு சின்ன இடத்துல இப்படி கையை வச்சு பண்ணதுக்கே அவர் வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுக்குறாருன்னா அவ்வளவு சென்சிட்டிவா கவனிச்சுட்டு தான் இருந்தார் கமல் சார். ஹி ஹேட் அ பிளான். தப்பா பேசினா மஞ்சள் கார்டு கொடுக்கணும், கேவலமா பெண்களை பேசினா அதை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணுங்கிற ஒரு பேசிக் ஒரு கோட்பாடோட தான் அவர் ஆரம்பிச்சாரு. பட் அவர்கிட்ட உண்மைகள் ஏன் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த பேர் இல்லாத, இந்த முகம் அடையாளம் இல்லாத இந்த நிறுவனம் நிச்சயமா ஏதோ மறைக்குதுன்னு தானே அர்த்தம். உண்மையிலேயே ஒரு நியாயமான ஆளுந்தா இந்த நிறுவனம் நாங்க தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோல கூட சொல்லிருக்கலாமே. அந்த தப்ப இன்னொரு ஆள் மேல அதை தலையில கெட்டுறது எப்படி நியாயம்? அதுவும் 6 சீசன் பிளஸ் ஒரு சீசன் அவர் அந்த கமல் சார் தான் பிக் பாஸ். இப்ப என் குழந்தைலாம் பார்த்தா கமல் சார் பார்த்தா பிக் பாஸ்ங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அடையாளம் கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் ஆக்கி அவர் இருந்தனால அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது மீடியோக்கர் செலிபிரிட்டிஸ், ஹையர் செலிபிரிட்டிஸ், முக்காவாசி ஹையர் செலிபிரிட்டிஸ் வந்ததுக்கு காரணமே கமல் சார் வராரு, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டும், இந்த அவ்வளோ கவனமும், இந்த அவ்வளோ ஃப்ரீ ப்ரமோஷனையும் அனுபவிச்ச இந்த பிபி டீம் இன்னைக்கு they have decided to backstab only Kamal sir, saying that only he is wrong. நியாயமா? அடுத்த பாயிண்ட்,
பஸ்ல வந்து இழகின மனசு உங்களுக்கு இருக்கக்கூடாது சார் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, கமல் சாருக்கு மாயா புனிமா மேலாம் இழகின மனசு இருந்துதான், இவருக்கு இருக்கக்கூடாதுன்னு மக்கள்லாம் சொல்றாங்களா, இவர் கேட்டுக்கிறாராம். அதாவது பிபி நிறுவனம் வந்து நம்மளுக்கு அப்படி ஒரு பிக்சரை கொடுக்குது. ஏன் நாளைக்கு விஜய் சேதுபதியும் இதே நிலைமையில இருந்து அவருக்கு ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒழுங்கா கொடுக்க இவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மக்கள்ல ஒருத்தர் அந்த பூர்ணிமாவும் பிரதீப்பும் உட்கார்ந்து பேசுற அந்த கான்வர்சேஷன், அந்த வீடியோவை வெளியிடலைன்னா நாமளுமே பிரதீப்பா தப்பான ஆளுன்னு தான் நினைச்சிருப்போம் இல்லையா? அப்ப இந்த வீடியோ வரலனா இதே நிலைமையில விஜய் சேதுபதி இருந்தா அவருக்கும் இழகின மனசு இருக்கதானே செய்யும். இப்படி ஒரு பொண்ணு ராங்கா வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஷயத்துக்கு முழு பொறுப்பு யாருடையது? கமல் சார் மட்டுமா? சரி, அதையே இவர் தலையில மட்டும் இவங்க சுத்தணும்? நல்லா பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எம்ப்ளாயி உங்களை விட்டு போன உடனே அவன் புறமுதுகுல கிட்டத்தட்ட அவனை பத்தி கெட்டதா பேசுற மாதிரி பேசுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பிபி நிறுவனமே ஒரு கண்டஸ்டண்டா இருந்தா ஒரு பெரிய வெச பாட்டில் அப்படின்னு ஒரு பேரே வாங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தைரியம் தான் இந்த விஜய் டிவி நிறுவனம் ஒரு ஆளாக்கி ஒரு ஐடென்டிட்டி, ஒரு முகத்தோட வெளியில வந்து கமல் சார் இப்படிலாம் பண்ணாரு, கமல் சார் இதை செஞ்சாரு, கமல் சார் அதை செஞ்சாருன்னு பேசுமா? பேசாது. ஆனா அதை வந்து ஒரு சட்டலான வகையில மக்கள் வந்து கமல் சாரை திட்டுறாங்க, மக்களுக்கு கமல் சார் மேல மட்டும்தான் கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்றது செம்ம ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு சார். அப்போ வளவளன்னு பேசிட்டு இருக்கிற ஆளை 7 வருஷம் ஹோஸ்டா ஏன் நீங்க வச்சிருந்தீங்க? தூக்க வேண்டியதானே. ஆனா ஒண்ணுங்க, உங்ககிட்ட காசு வாங்கின கடனுக்கு அந்த மனுஷன் 60 வருஷம் சேர்த்து வச்ச, இன்ஃபேக்ட் அது வந்து கம்ப்ளீட்டா விஜய் டிவின்னு நான் சொன்னா அப்புறம் எனக்கும் விஜய் டிவிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும்ல. அவருக்கு இருந்த ஈகோ தப்பு நடந்து போச்சு. விஜய் டிவி வந்து காட்டாம போயிட்டாங்க, நம்மளை வந்து திசை திருப்பிட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். பட் ஸ்டில் அவர் வந்து வெளியில வந்து அதை சாரி கேட்காம போனது அவருக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு. இன்னொரு வகையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல கான்ட்ராக்ட் போட்டு இந்த கையெல்லாம் கீறிச்ச ஒரு பொண்ணு, அந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியிலேயே வரலையே, கஸ்தூரிலாம் இருந்தாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ண சொல்லிட்டாங்க, அதனால என்னால் எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்கல்ல. ஒருவேளை அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு தானே வந்தாங்க, அதே மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வந்த கமல் சாரையும் ஒருவேளை கான்ட்ராக்டை சைன் பண்ண காரணத்தினால அந்த கிளாஸ்ல கமல் சார் இதை பேச முடியாம கமல் சார் வாயை கூட இந்த கார்பரேட் நிறுவனம் வாயை அடைச்சிருக்கலாமா இருக்கும். பாசிபிள். கடைசி பாயிண்ட், வீக்கெண்டில் பம்முவாங்க சார், வீக் டேஸில் எகுருவாங்க சார், நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஏமாறிடுறீங்க அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட இது அப்படியே கமல் சாருக்கே போட்ட ஒரு பெரிய கிடுக்குப்பிடி. எப்படின்னா, கமல் சார் வந்து இந்த நிக்சன்லாம் ரொம்ப தொகுருவார், அந்த ஐஷு அப்புறம் பூர்ணிமா மாயா இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்ல, இதெல்லாம் ரொம்ப எகுருங்க. ஆனால் வீக்கெண்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும். ஸோ இவர் வந்து இந்த ஷூட்டிங் பிஸியில் அந்த வீக்கெண்டில் அந்த மூஞ்சிகளை பார்த்துட்டு ஏமாந்துருவார். ப்ளஸ் விஜய் டிவியும் அந்த நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனமும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காத போகிறதுனால மனுஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏமாந்து போயிட்டாரு. பிஹேவியர்னா ஒரு பேட்டர்ன் இருக்கணுங்க. அது எல்லா நேரங்கள்லயும் அந்த மனுஷன் செஞ்சிருந்தா அது அவரோட பேட்டர்ன். அது வந்து இந்த மாதிரி ஏமாற குணம் இருக்கிறவன். இவரை நல்லா யோசிச்சு பாருங்க. பாலா ஒரு சீசன்ல, அதாவது அல்டிமேட்ல அதுக்கு முன்னாடி வாட்டி இதே பாட்டு தான் பண்ணிருப்பாரு. ஓவரா எகுருவாரு ஆரி ப்ரோ கிட்ட. மாதிரி ஒரு சீசன்ல வனிதா விஜயகுமார் அப்படியே பயங்கரமா பண்ணுவாங்க, ஆனா வீக்கெண்ட்ல வந்து பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அசிங் ரொம்ப வந்து வயலண்டா நடந்துப்பாரு, வீக்கெண்ட்ல வந்து சாரி கேட்டுருவாரு. சோ இவங்களை எல்லாம் உண்மையிலேயே அவர் வந்து அப்படியே ஏமாந்தவரா இருந்தாருன்னா இவங்களெல்லாம் வந்து நல்லவரா நம்பி இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த டைம்ல எல்லாம் கமல் சார் இவங்களை நிக்க வச்சு ஃபயரிங் ஸ்குவாட் மாதிரி அடிச்சு ஷூட் பண்ணாரு, காலி பண்ணாரு, ரோஸ்ட் பண்ணாரு. ஸோ ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு 7th சீசன்ல மட்டும் ரோஸ்ட் பண்ணாத காரணம் என்ன? கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவருக்கு வழங்காத காரணத்தினால தாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ தேர் இஸ் நோ பிஹேவியரல் பேட்டர்ன். ஸோ அவர் ஏமாறுற ஆள் மாதிரி அவர் பேட்டர்ன் இல்லை. 7th சீசன்ல மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் கமல் சார் இருக்கலாம், ஆனால் கமல் சார் மட்டும்தான் காரணமா எப்படி இருக்க முடியும்? இதுல எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு கடைசியா அப்படியே ஹி வாக்ஸ், விஜய் சேதுபதி அப்படியே வாக் பண்ணி போறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய டைலாக் சொல்றாரு, மேடையில ஏறணும்னா களத்துல இறங்கணும், இலக்கு என்னன்னு தெரியணும், அதுக்காக உழைக்கணும். ஒரு மேடையில ஏறி ஒரு சின்சியரா ஒரு விஷயத்த செய்யறதுன்னு நம்ம ஒட்டுமொத்த தமிழகத்தோட வந்து ஒரு செலிபிரிட்டி இண்டஸ்ட்ரியிலேயே எடுத்தா நம்மளுக்கு முதல்ல வர ஆள் யாருங்க? கமல் சார் தான். மனுஷன் அந்த அளவுக்கு உழைப்பு போடுறவர். விஜய் சேதுபதியை வச்சு கமல் சார் வந்து உழைப்பு அந்த அளவுக்கு போடலன்னு இவங்க சொல்ல ட்ரை பண்றாங்களா? அப்படி இந்த 7th சீசன்ல அவர் உழைப்பு போடலன்னா அந்த சீசன் ஸ்டார்டிங்லயே நீங்க அவரை தூக்கி வெளியில போட வேண்டியதானே? ஏன் போடல? அப்படி சீசன் 6 வரைக்கும் ஒரு டோட்டலா ஒரே வகையில வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருந்தவர் 7th சீசனை மட்டும் அவரை யாரோ மேனிபுலேட் பண்ண மாதிரி அப்படியே அப்பட்டமா தெரியுது. அதுக்கு யார் காரணம்? அந்த மனுஷனோட ஒரே வீக்னஸ், யார் சொல்றதும் கேட்க மாட்டாரு, கொஞ்சம் ஈகோ வச்சிட்டாரு. தப்பு நடந்ததுக்கு அப்புறம் சாரி கேட்காம விட்டாரு.
அதுவும் அது ஒரு பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அதுக்கு நிச்சயமா கேட்டிருக்கணும், அந்த நிறுவனமே கேட்டிருக்கணும், அந்த நிறுவனத்துக்காக இவர் கூட கேட்டிருக்கலாம், அது கேட்காம விட்டுட்டார். அவர் செஞ்ச ஒரு பெரிய தப்பு இதுதானே தவிர ஒட்டுமொத்த அந்த சீசன் 7 வந்து பிழையாக இருந்ததுக்கு காரணம் கம்ப்ளீட்டா கமல் சார்னு இவங்களால எப்படி ஒரு ஆள் மேல அப்படி ஒட்டு மொத்தமா கெட்டி அவர் தலைமையில அவ்வளவு பாரத்தை வைக்க முடியும்? வைக்கணும், வச்சாதான் ப்ரோக்ராம் ஓடும், அப்போதான் மக்களுக்கு ட்ரஸ்ட் வரும். ஏன்னா மக்களுக்கு ட்ரஸ்ட் யார் மேல போச்சுன்னா கமல் சார் மேல போச்சு. ஏன்னா கமல் சாரே இந்த நிறுவனத்தை தான் நம்பினாரு, இந்த நிறுவனம் தான் மக்களை வந்து ஏமாத்திருச்சு. அப்ப இந்த மக்களை ஏமாத்தின நிறுவனம், நான் ஒரு நிறுவனம் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் தான் பண்ணான், அவன் தான் கொலைகாரன், அவன் தான் வந்து திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எவனால மேக்சிமமா லாபம் சம்பாதிச்சதோ அவனோட தலையில வச்சு கட்டி அவனை அனுப்பிச்சு ஒரு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி அனுப்பிச்சு அடுத்த நிமிஷமே அவன் மேல ஃபுல்லா ஒரு குத்தத்தை வந்து தலைமையில வச்சு அது அடுத்த ப்ரோமோவா வழங்குதுன்னா இது எவ்வளவு பெரிய கட் த்ரோட் கார்பரேட் கம்பெனியா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல கடைசியில என்ன காமெடினா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆள் புதுசா அதனால ஆட்டம் புதுசா இருக்கும்னு நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆனா நிறுவனம் அதே நிறுவனம் தானங்க. அப்ப ஆட்டம் புதுசா இருக்குமா இல்லையாங்கிறது நாங்க தான் டிசைட் பண்ணணும். போற வாரங்கள்ல இந்த நிறுவனத்தை நாங்க கீனா கவனிப்போம், ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத பிக் பாஸ் டீம் ஒழுங்கா நடந்துக்கிற விதத்துல தான் இந்த பிக் பாஸோடைய தலையெழுத்தே இருக்கு, இந்த ஷோவோட தலையெழுத்தே இருக்கு. நீங்க யாரை வேணாலும் ஹோஸ்டா மாத்திக்கங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்து நீங்க ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு இருந்தா இந்த கேம் ஷோ இன்னுமே நிலைக்காது. இந்த சீசன் 7 பத்தி இவ்வளவு கட்டுக்கதை பேசினாங்கல்ல, ஆனா இந்த சீசன் 7ஓட பெரிய பிழை என்ன தெரியுமா? அன்ஃபேர் எவிக்ஷன். அன்ஃபேரா எவிக்ஷன் பண்ண ஒரு பெரிய பிழை கமல்ஹாசன் சாரை சேர்ந்ததா அவர் தலையில கெட்டவே முடியாது. அதனால அதை ப்ரோமோல வந்து அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் முழுக்க அந்த ஓட்டிங் வச்சு வரதை மேனிபுலேட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிசல்ட்டை உருவாக்கி அதை கொடுத்தாங்க. அதுதான், அதனாலதான் பூர்ணிமா பெட்டி எடுக்கிற லெவல் வரைக்கும் வந்தாங்க. யார் பூர்ணிமாக்கு ஓட்டு போடுவாங்க? யார் ஓட்டு போட்டிருப்பாங்க? நிறுவனம் தான் ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கு கமல் சார் என்ன பண்ணுவாரு? இந்த விஷயத்த ஒரு பாயிண்டா வச்சிருந்தா நீ ஓகேன்னு நாங்க நம்பி இருப்போம். ஆனா நீ அதை வைக்கல. அதே மாதிரி கடைசி வரைக்கும் மாயா வந்தாங்க. அதாவது அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அந்த நிலைமை வரைக்கும் மாயா வந்தாங்க. எவ்வளவு பேர் மாயாவோட நிறைய வந்து நல்ல விஷயம் செஞ்சாங்க, மக்களுக்கு மாயாவோட அவங்களெல்லாம் நிறைய பேரை பிடிச்சிருந்தது. ஆனா அவங்க எல்லாம் வரவே இல்லை. மாயா எப்படி வந்தாங்க, எப்படி ஓட்டு விழுந்தது, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த விஷயம் தான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபிளாஸ் ஆஃப் சீசன் 7. ஆனா இந்த தப்பெல்லாம் இனிமே நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நடக்கும், அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். நடந்தா நாங்க கேட்போம். இது நீங்க எவ்வளவு ஹோஸ்ட் மாத்தினாலும் புண்ணியம் இல்லை. ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு, அது வந்து கெத்து சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவரா ஒரு டிசைட் பண்ணிட்டு அவர் சிரிக்கிறாரு. அது அந்த சிரிப்பை நல்லா பாருங்க, அது ஒரு சைக்கோ சிரிப்பு மாதிரி இருக்கும். ஒரு சைக்காட்டிக் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் தான் வச்சதுதான் நியாயம், தான் வச்சதுதான் சட்டம் நினைக்கிறவங்க. ஸோ he does not bother about what we think and all. கடைசியில அவர் பிடிச்சதான் அவர் செய்ய போறாரு. அந்த சிரிப்பு வந்து அவர் சிரிப்பு இல்லை, அது அந்த கார்பரேட் கம்பெனியோட சிரிப்பு. உங்களெல்லாம் ஏமாத்திட்டோங்கிற ஒரு வகையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்பி போய் இந்த ப்ரோமோ போய் பாருங்களேன், நான் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது புரியும். உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி இன்னும் சில கமெண்ட்ஸ் இருக்கு, இதை பத்தி நான் மறந்த சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சௌமி மாமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் ஃபாலோயிங் சௌமி மாமி சேனல் ஃபார் பிக் பாஸ் 8 அப்டேட்ஸ். ஐ எம் வாட்சிங் டூ. பை கைஸ்.